அல்லேலூயா. நான் ஒரு காலையில் சொன்னேன், நீங்க துதிக்க 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 உங்களுக்குள்ள தேவனை குறித்ததான ஒரு தைரியமும் நம்பிக்கை வந்துடும். ஆமென். அப்போ நீங்க ஜெபிக்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள கிரியை செய்து நேரங்கள் போவதே தெரியாமல் நாம ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. அப்போ நாம் இன்றைக்கு அதுதான் செய்ய போகிறோம். யாரெல்லாம் இன்னிலிருந்து நான் தேசத்துக்காக ஜெபிக்க போறேன்னு சொல்றோங்க, அவங்களுக்காக மட்டும்தான் இன்னைக்கு நான் இது வார்த்தைகளை சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் கடைசி அதிகாரம். ஜெபனா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசி அதிகாரம் வாசிங்க. சீரியருக்கு 34 வருஷம். என்னது? வில்லை நாணேற்றி எங்க அடிக்கணும்? எங்க அடிக்கணும்? குறி பார்த்து டார்கெட் பண்ணி அடிக்கணும். இங்க யுத்தத்துக்கு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். யுத்தத்துக்கு போய் எல்லாத்தையும் கரெக்ட் பொசிஷன் வச்சான். ஆனா அவன் என்ன நினைச்ச புசுக்கனை விட்டா அது எங்க போயிடுச்சு. ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. இப்படியா படிக்கிறது தமிழ? எப்படி படிக்கணும்? கவச சந்தனம் என்ன? இது மார்பதக்கம். யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்வாங்க? இங்க எல்லாம் கவசம் போட்டிருப்பாங்க. கைக்கு என்ன செய்வாங்க? கவசம். அவன் நினையாமல் வில்லை ஏத்துனது, நான் ஏத்துனது பொசுக்குன்னு எங்க போயிடுச்சு? எங்க போயிடுச்சு? எங்க போயிடுச்சு? கவச சந்துக்குள்ள போயிடுச்சு. ஆனாலும் காயப்பட்டுருச்சு. இப்ப நம்ம ஜப்பான் எப்படிதான் இருக்குது? எப்படிதான் இருக்குது? கவச சந்துக்குள்ள படுற மாதிரி 7 மணிக்கு ஜப்பான்னா 10 மணிக்கு வர வேண்டியது. நீ யோசித்து பாருங்க. நான் கூட ஏதோ நிச்சயதார்த்த ஆராதனைக்கு வந்துட்டோம். ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? இங்க நின்று ஜோம் பண்ணி அங்க பரிமாறினா எப்படிங்க? தட்டுல போட்டு லபக்கு 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 சாப்பிட்டா இங்க பசியோடு இருந்து உபவாசம் இருந்து ஜபக்குறிப்பு சொல்றதுக்கு எப்படி சீக்கிரம் நம்ம புஷ்ணைக்கும். எதிர்க்கவே டேபிள் சேர் எல்லாம் போட்டு அங்கேயே சமைச்சு ஜனங்களுக்கு உட்கார இடையில படிக்கட்டுல எல்லாம் உட்காந்து அவங்க கேட்பாங்க, வேணுமா அப்படின்னு. இல்லைங்க, நான் ஜவ் பண்ண வந்திருக்கிறேன், கொஞ்சமா போடுங்க. அவங்க சட்டியை தூக்கிட்டு வந்து வேணுமா ஊத்து போடு ஊத்து போடுன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஜபம் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு 12 மணி நேரம் ஜபம். ஜபத்தை தவிர என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? வேற சிந்தியே இருக்கக்கூடாது. அப்படி சாப்பிட்றதுனால எவ்வளவு சாப்பிடணும்? இதெல்லாம் பார்த்தா சாப்பிட்டு 10 நாள் ஆன மாதிரியே தெரியுது. எக்ஸஸா 1 மாசத்துக்கு சேர்த்து வச்சு சாப்பிட ஆன மாதிரி தான் இருக்கீங்க நீங்க எல்லாம். உங்களை 1 மாசம் பட்டி போட்டாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பலவீனம் ஆக மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா அப்படித்தானே ஐயா? ஆமா, பார்த்தீங்களா? நாங்க கூட நாங்க வெறும் கறியை மட்டும் தான் சாப்பிடுவோம். இந்த ஊருக்காரங்க தான் காய் கறி எல்லாத்தையும் சேர்த்து கருத்துதான் பயப்படுதா. அப்போ இதுதான் நம்ம ஒரு
யுத்த ஜெபத்துக்காக வந்திருக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம், சபைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். நாம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் இது இங்க மாத்திரம் இல்லை. நீங்களாவது சீக்கிரம் போனோம், பஸ் கிடைக்காதுன்னு, பிளைன்ஸ்லயே இதே நிலைமை தான். அப்போ நாம யுத்தத்திற்காக வந்திருக்கிறோம், ஜெபத்திற்காக வந்திருக்கிறோம், தேசத்திற்காக வந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய ஜெபம் ஃபோக்கஸ்டா இருக்கணும். அல்லேலூயா. நான் எதுக்கு போறேன்? அப்ப நான் உட்காரணும். நான் என்ன செஞ்சாகணும்? உட்காரணும். 2 மணி நேரம் உட்காரணும், 3 மணி நேரம் உட்காரணும். எல்லாருமே தோசை கையில உட்கார்ந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? உட்கார. எல்லாம் எப்படா எழுந்துக்கும், எப்படா எழுந்துக்கும், எப்படா எழுந்துக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இனி எங்கேயாவது மீட்டிங் நடந்தா எதிர்க்கவே என்ன செய்ய நான் நடந்தா மறைச்சு நின்று இங்க உட்கார்ந்துருக்கேன். நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியும். அல்லேலூயா. நானும் பாத்ரூம் போகும்போது தான் தெரியுது படிக்கட்டணும். அப்படியே பாஞ்சு சாப்பிட்டாங்க. சரி, சாப்பிட்டு நல்லா. அல்லேலூயா. ஆனாலும் ஜெபம் பண்ண வரும்போது எப்படி வரணும்? ஃபோக்கஸ். நாம் என்ன செய்யணும்? உட்கார். திருநாள் இல்லை, ஏதோ ஒரு முறை தான் நம்ம என்ன செய்யறோம், கூப்பிடுறோம். அது மாத்திரம் இல்லை பாருங்க. அதுல வாசிங்க, அதே 2 ராஜாக்கள் 13:11. 13:11 வாசிங்க. அவருடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு. 2 ராஜாக்கள் 13:16. அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். உம்முடைய கையை எங்க மேல வையும்? வில்லின் மேல் வையும் என்றான். வில்லின் மேலே என்ன செய்யும்? வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். கிழக்கை இதெல்லாம் பாருங்க, இவன் அடைபட்டிருக்கிறான். அப்ப ராஜா பார்க்க நினைக்கிறான். கிழக்கே எதிராளி கேம்ப்ல இருக்கிறான். எந்த நேரத்திலும் அவன் என்ன செய்வான்? இந்த தேசத்தை முற்றுகை போட போறான். அப்ப ராஜா தீர்க்கதரிசிகிட்ட கேட்கிறார். அப்போ ராஜா தீர்க்கதரிசி என்னன்னா, தம்முடைய ஜனம் ஜெயிக்கணும். அல்லேலூயா. தம்முடைய ஜனம் தோக்கக்கூடாது, அடிமைப்படக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அவன் சிம்பாலிக்கா ஒரு காரியத்தை சொல்றான். வாசிங்க. அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். அவன் எய்தபோது அவன் அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பு. நல்லா குடிங்க, சொல்லிட்டு தான் செய்றான். இந்த அம்பு எதுக்கு அடையாளம்? கர்த்தருடைய இரட்சிப்பின் அடையாளம். அதை மைண்ட்ல வச்சு நீ எய்யணும். ஜெபம் என்பது என்ன தெரியுமா? நீ செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஆத்துமாக்களை சத்துருடைய பிடியிலிருந்து அகற்றி நரகத்திலிருந்து தப்புவித்து பரலோகத்திற்கென்று பெயர் எழுதப்படுகிற நேரங்கள். அல்லேலூயா. வாசிக்கிறோம் பாருங்க. இது எது? ரட்சிப்பு, கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு. சீரியரிலிருந்து விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்பு. ஆமென். அடிமைத்தனத்திலிருந்து சீரியரிலிருந்து விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அன்புமானது. அப்போ நீ எய்யறதுக்கு முன்னாடி ஃபோக்கஸோட வரணும். நான் ஜெபம் பண்ணா இன்றைக்கு தேசத்துல ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். அல்லேலூயா. என் கிராமத்துல நடக்கும். அல்லேலூயா. என் குடும்பத்துல நடக்கும். அல்லேலூயா. என் பட்டணத்துல நடக்கும். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணி வந்திருக்கிறேன். என்னுடைய ஜெப நேரங்கள் எல்லாம் எங்கோ ஒன்று விடுதலையாகி கொண்டே ஏதோ ஒரு மனிதன் விடுதலையாகி ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். யாரோ சுகமாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த அரசியல்வாதியோ கர்த்தர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். இவ்வளத்தையும் சொல்றான் ராஜா. படிச்சவன் அவன் பாருங்க, இருக்கிற டென்ஷன்ல என்ன இருக்கிற டென்ஷன்ல. நீங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பீங்க பொழுது, அதனால இங்கே உட்காந்துட்டீங்க. பத்தியா அவங்கள இருக்கிற டென்ஷன். அங்க வீடு என்னாச்சு தெரியல, பூகம் வந்து
அதுக்காக இடிச்சு போச்சுன்னு சொல்லி பறக்க என்ன செஞ்சாச்சு, வேலை செய்யணும், வீட்டுக்காரர் வந்துருப்பார், அங்க போனோம், நாளைக்கு எழுந்து போனோம், இப்படி ஏகப்பட்ட டென்ஷன்ல இங்க உட்கார முடியாத ஒரு நிலைமை. ராஜாவுக்கு இதே பிரச்சனை தான். வாசிங்க. அம்புகளை பிடியும் என்றால் இந்த குழந்தை கவனிங்க. அவைகளை பிடித்தான், நோக்கி தரையிலே அடி. ஒரு சிம்பிளான வேலைங்க. அல்லேலூயா. உங்களை யாராவது இங்க வந்து தலைக்கீழே நின்று ஜெபிங்கள்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல இங்க வந்ததுல இருந்து 7 மணிக்கு போற வரைக்கும் நிலை கொடுங்கால நில்லுன்னு சொன்னாங்களா? இல்ல. நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த பாஸ்டர் உங்களுக்கு சாப்பாடு போடணும்னு அவர் படுற அவஸ்தை பெரிய அவஸ்தை. நீங்க தண்ணியே குடிக்காம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் உங்களை யாராவது கூப்பிட்டாங்க? இல்ல. ஆனா இங்க பாருங்க, அப்பொழுது அவன் கைகளை பிடித்தான். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா என்ன செய்யும்? தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து என்ன செய்தான்? டென்ஷன் ஆகி போச்சு. யாருக்கு? தீர்க்கதரிசி. என்னடா இப்பொழுதையும் நான் சொல்லி எத்தனை முதல் அடிச்சா? எங்க நீங்க சொல்றாங்க? கிழக்கு ஜன்னலை திறந்து ஏகப்பட்ட அம்பு இருக்குது, கையில வில்லு இருக்குது, ஜன்னலை திறக்க சொல்றான். அடிடா என்றான். சத்துருவை பார்த்து அடிக்காத, சும்மா அடிறான். சும்மா வந்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஜனம் தன்னுடைய சமூகத்தில் வந்து உட்காராதா, ஒழுங்காக பண்ணிடாதா, கிரியை செய்கிற கர்த்தர் நான். நீ ஒண்ணும் எங்க ஒண்ணும் செய்ய வேண்டும். முதல்ல ஜெபம் பண்ணணும். அப்ப பாருங்க, வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் என்ன செய்து? கோபமாகி 5-6 விசை அடித்தீரானால், 5-6 விசை அம்பு இருக்குது. நீ 5-6 விசை அடித்திருப்பீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றார். அப்ப ஆண்டவருக்கு பிரியும், தீர்க்கதரிசிக்கு பிரியும். ஆனா ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் தெரியுமா? அவர் சீரியரின் பாளையம் பயங்கர பெருசு. இவர் இங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்தாரு? அம்ப புடிகின்றாரு, ஜன்னலை திறந்தாரு, தரையில் அடிகின்றாரு. சரி, தீர்க்கதரிசி கிட்ட வந்துட்டோம், சரி அவர் சொன்னதை செய்யணும். என்ன செஞ்சான்? 3 முறை அடிச்சான். ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றான் தெரியுமா? நான் சொன்னது எல்லாமே அந்த தேவன் சொல்லுகிறது போலவே. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ராஜா எத்தனை முறை அடிக்கிறானோ அத்தனை முறை சீரியரின் பாளையத்தை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஜோமன வந்திருக்கிறேன். தேசம் அழைக்கப்பட்டிருக்கிறது. சத்துரு அங்கு ஜெயமனை சொல்லுவாங்க. நீ ஆண்டவர் கேட்கிறார், இன்னைக்கு நீ வந்து ஜெபிக்க போனோம். நீ ஜெபிக்க, நீ வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி நீ ஜெபிக்கணும். தேவனுடைய வார்த்தை எல்லாம் என்ன தெரியுமா? நம்ம தேசத்தில் இருக்கிற 145 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. ஆனா உன் சொந்தக்காரனே ஜெபிக்க, உன் சொந்தக்காரனே ரட்சிக்கப்பட மாட்டான்ற எண்ணம் தான் உனக்குள்ள இருக்குது. ஒரு சபையில உபாச ஜெபம், உபாச ஜெபத்துக்கு யார் வருவா? எப்படி? 4 பாட்டி, 4 சகோதரிமாருங்க. அதுல பல்லு போன பாட்டி. அது சும்மா தமிழ்ல ஜெபம் பண்ணாவே அந்நிய பாஷையில பேசுற மாதிரியே தெரியும். இதெல்லாம் வந்துச்சு. பாஸ்டர் ஜெபம் சொல்லணும், தேசத்திற்காக ஜெபிப்போம். ஒரு சகோதரிக்கு வேகம் வந்துருச்சு பாருங்க. ஓ ஆண்டவரே,
அசையும். என்னது? ஆண்டவரை அசையும், குத்தும், வெட்டும். நீர் எவ்வளவு பெரியவர் அவருக்கு தெரியாது. அவர் எவ்வளவு பெரியவர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நீர் எவ்வளவு பெரியவர், தேசத்தை அசைய மாட்டவர, பெரிய ரட்சிப்பை கட்டணும் அப்படி இப்படி எல்லாம் சொன்ன உடனே பாஸ்டருக்கு இங்க பப்ளிங் ஆகுதுப்பா. அடேங்கப்பா, ஆவில நிறைஞ்சி நம்ம இன்னைக்கு தான் செஞ்சிருக்குது. ஜெபம் பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் சகோதரிகிட்ட வந்து சொன்னாரா, கேட்டாரா, இன்னைக்கு ஆவியானவர் இறங்கினால. ஆமா பாஸ்டர், என்னன்னு தெரியல, ஆவியானவர் பலமா இறங்கிட்டார். நீங்களும் தேசத்துக்கு ஜெபம் பண்ணீங்க, நம்ம ஊருக்கு ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் சீக்கிரத்துல ரட்சிப்பை செய்ய போறாரு அப்படின்னு விசாரிச்சுட்டு, உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாருமான்னு கேட்டேன். அவனா இந்த ஜென்மத்துக்கு அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். என்னது? அசையும், உழுக்கும், குழுக்கும் எல்லாமே எது? யாருக்கு? தேசத்துக்கு. வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படுறான், அவன் குடிக்கார மாஸ்டர், அவன் இன்னொரு 6 மாசத்துல செத்துருவான். அவன் இந்த ஜென்மத்துக்கு என்ன செய்ய மாட்டான். சொல்ல இல்லம்மா நீ சர்ச்சை கூட்டுவான், அவன் கூப்பிட்டாலும் வரமாட்டான் மாஸ்டர். இப்போ நம்ம ஜெபம் எப்படிதான் இருக்குது? எப்படிதான் இருக்குது? தேசம் ரட்சிக்கப்படும் சொல்றோம், ஆனா நம்ம குடும்பத்துல கர்த்தர் கிரியை செய்வாரா அப்படின்னா அதுல நமக்கு விசுவாசம் வர மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடி என் கரம் என்ன செய்கிறதா, உருகி இருக்குதான்னு கேட்கிறார். நான் வந்த போது ஒருத்தனமே காண. வாசிக்க, அந்த 3 வசனத்தை வாசித்துட்டு நம்ம டக்கு நாம போவோம். வாசிக்க எசேக்கியேல் புத்தகம், எசேக்கியேல் வாசிங்க. ஏசாயா முதல்ல ஏசாயா வாசித்துவோம். வாசிங்க ஏசாயா 59 வாசிங்க. ஒன்றாவது சொல்லுவா, ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி என்ன செய்யல, மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை என்ன கிடையாது, குறுகி போவதில்லை. அவர் காது செவிடான காது கிடையாது. நம்முடைய ஜெபத்தை கேட்டவர் என்ன செய்கிறவர், ரட்சிக்கிறவர். எசேக்கியேல் புத்தகத்தை வாசிங்க. எசேக்கியேல் 20 வாசிங்க. 22:30 வாசிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? தேசத்துல ரட்சிப்பை கட்டளையிட தேவன் ரெடியா இருக்கிறாரு. ஆனா அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவர்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு ஆளும் ஆயத்தமா இல்ல. வந்து ஜெபம் பண்றாங்க, உண்மைதான். விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்றாங்க, அசட்டியா ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் கிரியை செய்வார் என்கிற நிச்சயம் அவர்களுக்கு கிடையாது. நான் ஒரு நாள் இப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கும் நான் சொன்னேன், ஆண்டவரே, எங்க மதுரை சிட்டியில 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க, மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல 40 லட்சம் பேர், 100 வார்டு, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, மாரியம்மன் தப்பக்குளம் இருக்குது. அது மல்லிகை பூ பட்டணமா இருந்தது. அது என்ன ஆயிடுச்சு, கோயில்களின் பட்டணமாய் மாறி போச்சு. அந்த அளவுக்கு கோயில் பெருகிருச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி ரட்சிக்கப்படுறது? நான் ஒரு குரூப்பா இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். ஹிந்து பேப்பர்லாம் இது வந்துச்சு, ஹிந்து பேப்பர்லாம் வந்துச்சு. நாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மதுரை பட்டணத்தை மறுபடியும் ஜாஸ்மின் சிட்டியா மாறணும். இது கோயில்களின் நகரமா இருக்குது, ஆண்டவர் இதை மாற்றணும்னு சொல்லி நாங்கள் சுழற்சியா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம்.
ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, அவர் எப்படி கிரியை செஞ்சாங்க ரொம்ப ஆச்சரியம். ஒருத்தர் இந்த பேமெண்ட்ல கடை போட்டிருந்தான். பேமெண்ட் என்ன? பிளாட்பார கடை. ஒருத்தர் வீட்டுக்கு முன்னாடி பிளாட்பார கடை போட்டிருந்தான். இப்போ வீட்டு ஓனர் ஏதோ போனோம், கடையை தாண்டி போகணும். அன்னைக்கு அவன் தண்ணியை போட்டானா இல்ல இவன் தண்ணியை போட்டானா நமக்கு தெரியல. சண்டை வந்துருச்சு. இந்த வீட்டு ஓனரை அவன் கடை வழியே என்ன செய்ய முடியல, வீட்டுக்குள்ள போக முடியல. சண்டாகி அவன் என்ன தெரியுமா செஞ்சான், மதுரை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணான். அவன் கேட்டான், என் வீட்டுக்கு நான் போனோமா வேணாமா, என் வீட்டு வாசல் எது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிளாட்பாரம் நடைபாதையா வியாபாரிகள் செய்யக்கூடிய வியாபார ஸ்தலம் போட்டான். ஜட்ஜி அருமையான தீர்ப்பு சொன்னார். பார்த்தீங்களா என்ன தெரியுமா தீர்ப்பு? இந்த பிளாட்பாரத்தில் இருக்கிற எல்லா தடையும் ஒரு மாசத்துக்குள்ள கமிஷனர் அகற்றி எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்ட்டாரு. அல்லேலூயா. என்ன ஆச்சுன்னா முக்கால்வாசி கோயில் எங்கதான் இருக்குது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 700-800 கோயில கார்பரேஷன் வந்து புல்டோஸ் இடிச்சு தந்துச்சு. அதுல ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பெருமாள் கோயில்னு ஒன்று இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் ஓடி போகும்போது ரோட்டுக்கு நடுவுலங்க, நான் கம்பத்துக்கு பைபிள் காலேஜுக்கு போகும்போதெல்லாம் அந்த வழியா போகும்போது நான் ஜோமோட என்ன ஒரு அநியாயமா இருக்கு இப்படி. இன்னைக்கு வந்தாங்க இல்லை இல்லையா சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லை. நைட்டோட நைட் என்ன செஞ்சுட்டான், புல்டோசரை கொண்டு வந்து அழிச்சுட்டு போயிட்டான். செல்லூர்ல மாரியம்மன் கோயில் தெருவில் இருந்துச்சு. இடிக்க வர்றாங்கன்னு தெரிஞ்சோன்னா பொம்பளை ஆளெல்லாம் என்ன தெரியுமா செஞ்சிருச்சு, ஓடி வந்து சாமியாட ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்து நான் என்ன செய்வேன், உன் குடும்பத்தை க்ளோஸ் பண்ணுறேன். அவன் புல்டோஸுக்காரன் பயந்து போய் நின்று இருந்தான். 100 போலீஸ் இருக்கிறாங்க, பொம்பளை போலீஸ் இருக்கிறாங்க. அடி லத்தி சாட்சி ஆட்டதெல்லாம் இப்ப என்ன செய்யுது, பறந்து போச்சு. இன்னைக்கு அந்த இடத்துல கோயில் கிடையாது. கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம், கோயில்கள் எல்லாமே பட்டா நிலத்தில் தான் இருக்கணும், இந்த தெருக்களிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மதுரையிலே நடந்த ஒரு பெரிய அல்லேலூயா அல்லேலூயா. இதே தான் பீகார் மினிஸ்டர் செஞ்சார். அவர் சொன்னார், தெருவில் இருக்கிற கோயில் இடிக்கும் போது எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, உனக்கு ரோடு அகல வேணுமா, உன் பையன் பைக்கை ஓட்டிட்டு காரை ஓட்டிட்டு இந்த ரோட்டில் போனோம்னா இந்த கோயில் அகற்றணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. எங்களுக்கு ரோடு தான் வேணும்னு. அப்போ பாருங்க அந்த கோயில் இடிக்கும்படி அனுமதிச்சாங்க. அப்படி நிறைய கோயிலை பீகார்லயே ஒரு சமயம் இடிச்சாங்க. கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நின்று ஜெபிக்கிற ஒரு ஆளை நான் தேடுறேன். வசனத்தை வச்சு நமக்கு பைபிள்ல வசனம் சொல்லுது, பைபிள்ல நமக்கு நிறைய வசனம் சொல்லுது. ஆண்டவர் ரட்சிக்க வல்லமுடையவர். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப அதை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். அந்த ஜெபஸ் காட்டுங்க. நல்ல யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க போறேன். சும்மா வாங்கி போய் வீட்டில் வைக்கக்கூடாது. இதுல ஒரு 10-15 விதமான வசனத்தை மென்ஷன் பண்ணியிருக்கு. யாரு நீ ஆத்தும ஆதாயத்துக்காக, உன் கிராமமானாலும் சரி உன் பட்டணமானாலும் சரி, நீ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் சொன்னீங்கன்னா இந்த வசனத்தை எல்லாம் சொன்ன பிறகு நீ ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணினா அந்த ஜெபம் கேட்கப்படும். உனக்குள்ள விசுவாசம் பொங்கிட ஆரம்பிச்சு. ஆண்டவர் எனக்கு இந்த வசனங்களை ஞாபகப்படுத்தி என் பிரேயர்னா அதை சொல்ல, இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வசனங்களை சொல்லாம என் மதுரை பட்டணத்துக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதே கிடையாது, இந்தியாவுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சது கிடையாது. இத்தனை வசனமும் என் மைண்ட்ல மனப்பாடமா இருக்குது. எப்ப மனதால் போட்டாலும் அந்த வசனம் இருக்குது ஞாபகம். நான் சின்னதா ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கு சின்னதா ஜெபிக்கிறது மட்டும் தான் வாங்கணும். 50 பேர் வாங்கி வச்சிடக்கூடாது. நீங்க ஜெராக்ஸ் எடுத்து யாரும் என்ன செஞ்சீங்களா நீங்க குடிச்சுக்கலாம்.
இதுக்கு ஒரு ஜெராக்ஸுக்கு 100 ரூபாய். ஏன்னா கொட்டை கொட்டையா எடுத்ததுனால அதனால போகும்போது கையில 100 ரூபாய் என் கையில கொடுத்துட்டு போங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார். இப்போ நல்லா கவனிங்க, இந்த வசனங்களை நாம வாசிக்கணும். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இதுல சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நீ படிச்சேன்னா உனக்குள்ளே ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சை மாத்திரமல்ல, அந்த விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அப்புறம் நீ எந்த ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் சீக்கிரத்தில் அதை ரட்சிப்பார் என்கிற அந்த விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வந்த பிறகு அந்த ஆத்துமாக்களுக்கு நீ சுவிசேஷம் சொல்லக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. சீக்கிரம் முதலாவது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? எந்த ஒரு துன்மார்க்கனும் சாவது யாருக்கு பிரியம் கிடையாது. யாருக்கு பிரியம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த ஒரு துன்மார்க்கனும், அப்ப ஊர்ல இருக்கிற எந்த துன்மார்க்கனும் என்ன செய்யக்கூடாது? குடிக்காரன் சொல்லுங்க, குடிக்காரன் சொல்லுங்க. என்ன சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கீங்க, நான் சாப்பிடாம பவரா பேசிட்டு சொல்லுங்க. குடிக்காரன், திருடன், பொறுக்கி, முள்ளமாரி, முடிச்சவிக்கி, இவனெல்லாம் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சட்டம். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ நினைச்ச பத்தி இவனெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டானே, அவனெல்லாம் ரட்சிக்கப்பட தேவனுடைய சட்டம். அல்லேலூயா. அவன் மறுபடியும் வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வசனத்தை சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 2 இல்ல முதல் வசனம் எசேக்கியேல் 18:23. 18:23. எல்லாம் துன்மார்க்கன் சாகிறது கிடையாது. பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைத்து. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கணும். ஏன்னா துன்மார்க்கன் சொன்னா நாம ஒரு முடிவுக்கு வந்திருப்போம், இவனெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அரசுக்கார் ரட்சிக்கப்படுவேன்னா நம்ம முடிவு பண்ணிட்டோம், ரட்சிக்கப்பட மாட்டாங்க. எங்களுக்கு டேனியல் பிரேயர்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்கான ஜப குறிப்பு 3 பேருக்கு ஜபம் பண்ணுவாங்க. யாருக்கு? வீடியோ எடுக்கிறீங்களா? மறுபடியுமா? அது ஆஃப் பண்ணி பேஸ் பண்ணி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிவதும் அவர் என்னவா இருக்கிறாரா? சுத்தமுள்ள எல்லா மனுஷரும். அல்லேலூயா. ஊர்ல இருக்கிற கோயில் பூசாரிக்கு எதிராக நீ ஜெபம் பண்ணிருக்கிறீங்க. நான் மீனாட்சியம்மன் கோயில் எப்ப அந்த பிள்ளைகளை கவனிங்க, இந்த பிள்ளைகளை கணக்கு இல்லை சீரியஸா இது பண்ணும்போது யார் இது என்ன சொன்னேன்? மீனாட்சி அம்மன் கோயிலுடைய பட்டர்களுக்காக ஜெபம். இந்த மீனாட்சி அம்மன் கோயில்ல வருஷ கணக்கா ஒரு குடும்பம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். பூ கட்டுறதுக்கு ஒரு குடும்பம், இந்த இவ்வளவு கரண்ட் வந்தாலும் இந்த விளக்கத்து கொடுத்துக்கு ஒரு குடும்பம், இதுக்கு ட்ரெஸ் நெய்யறதுக்கு ஒரு குடும்பம். இந்த குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா பூசாரிகள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவன் சத்தியத்தை அறிவது தேவனுடைய சட்டம். கிராமத்தில் இருக்கிற எத்தனை முஸ்லிம்களுடைய அந்த ஓதும் போது ஆண்டவரே ரட்சிங்க ஆண்டவரே, அந்த குல்லா போட்டவனை பார்க்கும்போது உனக்கு எந்த எண்ணம் வந்திருக்குதா? அந்த மத தலைவனை பார்க்கும்போது ஐயா நீங்க சொன்ன அந்த வார்த்தை எல்லாரும் ரட்சிக்கப்படுவது சொல்லி பாரு. உன்னை கொண்டே கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய வல்லவராக. அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம். தேவனை அறிகிற அறிவடைவது யாருடைய சுத்தமா இருக்கிறது? பிதாவின் சுத்தமா இருக்கிறது.
அப்போ ஊர்ல ஒருத்தர் விடக்கூடாது. சொல்லுங்க. இல்லை, நான் மதுரைக்காக ஜெபம் பண்ணும்போது எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? ஒரு சிம்பிளா காமிச்சு மதுரைக்காக ஜெபம் பண்ணும்போது முதல்ல எங்க தெரியுமா ஆரம்பிப்பேன்? நகைக்கடையிலிருந்து ஆரம்பிப்பேன். நகைக்கடை ஓனர்கள், அங்கே வேலை செய்கிறவர்கள் குடும்பமா ரட்சிக்கப்படணும். துணிக்கடை ஓனர்கள், துணிக்கடையில் வேலை செய்கிறவர்கள் குடும்பமா ரட்சிக்கப்படணும். பாத்திர கடை வைத்திருக்கிற அண்ணாச்சிமார்கள், அங்கே வேலை செய்கிறவர்கள் குடும்பமா ரட்சிக்கப்படணும். பழக்கடை வைத்திருக்கிற ஓனர்கள், அங்கே வேலை செய்கிறவர்கள் குடும்பமா ரட்சிக்க வேணும். மீன் கடை வைத்திருக்கிற ஓனர்கள், அங்கே வேலை செய்கிறவர்கள் அந்த மீனை செதில கிளீன் பண்ணி தர்றான் இல்லையா, அவன் குடும்பமா ரட்சிக்கப்படணும். மாட்டுக்கறி விற்கிறவன் குடும்பமா ரட்சிக்கப்படணும். கோழிக்கறி விற்கிறவன் குடும்பமா ரட்சிக்கணும். பன்னிக்கறி விற்கிறவன் குடும்பமா ரட்சிக்கப்படணும். விடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. என் பட்டணத்தில் இருக்கிற ஒருவனும் விடக்கூடாது. மோசே சொன்னா என்ன சொன்னா? ஒரு குழம்புகளும் பின் வைப்பதில்லை. நாங்க 50 பேர் எங்க போய் நாங்க என்ன செய்வோம்? வனாந்தரத்தில் போய் கத்தராரா. உன் பட்டணத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட விடக்கூடாது. சௌராஷ்டிரர்கள் எங்க ஊர்ல மதுரையில் மட்டும் 80 லட்சம் பேர், 80,000 சௌராஷ்டிரர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் குடும்பமா ரட்சிக்கப்படணும். பானிபுரி இருக்கிறவன் அவன் குடும்பமா ரட்சிக்கப்படணும். குஜராத் எலக்ட்ரானிக் பிசினஸ் பண்ற குஜராத்திய ராஜஸ்தானி குடும்பமா ரட்சிக்கப்படணும். ஒரு ஆள் விடக்கூடாது ஆண்டவரே, ஒரு ஆள் விடக்கூடாது. எல்லா ஸ்கூல் பேரும் சொல்லுவேன், எல்லா காலேஜ் பேரும் சொல்லுவேன், எல்லா டாக்டர்ஸுக்காக ஜெபம் பண்ணுவேன். அவன் ஆம்புலன்ஸ் டிரைவருக்காக ஜெபம் பண்ணுவேன், ஆட்டோ டிரைவருக்காக ஜெபம் பண்ணுவேன், சேர் ஆட்டோ டிரைவருக்காக ஜெபம் பண்ணுவேன், லாரி ஓனர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், கிளீனருக்காக ஜெபம் பண்ணுவேன், பஸ் டிரைவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், கண்டக்டர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அவன் கூலிக்கு கொலை செய்ய ரவுடிகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஒரு ஆள் ஐயா மதுரையில ஆண்டவரே உங்களை ரட்சிக்கப்படாம இருக்கக்கூடாது ஐயா. அல்லேலூயா. ரட்சிக்கிறாரா இல்லையா அது எனக்கு பெருசு கிடையாது. நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிதான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய அதிகாரம். ஃபோக்கஸ். ஒரு மேயர் அவார்டு, துணை மேயர், கமிஷனர், டெப்யூட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், என்ன இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டேபிள், ஹெட் கான்ஸ்டேபிள், லேடி போலீஸ், பிசி, அப்புறம் சென்ட்ரல் ஜெயிலுடைய சூப்பர்டென்ட், கலெக்டர், டெப்யூட்டி கலெக்டர், அப்புறம் யாரு தாசில்தார், அடுத்தது யாரு பிஓ, அடுத்தது யாரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். இப்படி ஒவ்வொரு நாள் உட்கார்ந்து நீ ஜோம் பண்ணி பாரு, 2 மணி நேரம் வச்சாது. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் உனக்குள்ள அந்த விசுவாசத்தை செய்ய ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு காலையில் ஒன்று சொன்னேன், நான் என்ன கண்ணில் பார்க்கிறேன் அது முக்கியம் இல்லை, நான் என்ன காதில் கேட்கிறேன் அது முக்கியம் இல்லை, நான் என்ன விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேன் ஆனா அது நடக்கல, ஆனா அது பெருசு கிடையாது எனக்கு. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேன், என் காதுல கேட்கிறேன், அழகிற ஆத்துல இறங்குறாரு. 15 லட்சம் பேர் வரலாம், 8 லட்சம் பேர் வரலாம். அன்னைக்கு ஒரு நாள் விடிய காலையில மட்டும் 5 லட்சம் பேர் வையாரத்துல கூடுறான். என் காதுல கேட்கிறேன், டிவியில பாக்குறேன், அது உண்மையா இருக்கலாம். ஆனா நான் அதை நம்புறேன், நான் என் இதயத்துல விசுவாசிக்கிறேன். ஒரு நாளில கர்த்தர் இவரை அடைய சொல்ல வல்லவராய். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. சித்தம் அல்ல, ஒருத்தனும் கெட்டு போவது பிதாவுடைய சித்தம் அல்ல. அடுத்தது அறியாமையில் உள்ள காலங்களிலே தேவன் இப்பொழுதோ கட்டளை இடுகிறார். சொல்லுங்க, என்ன இருக்கிறாரோ சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒழுங்காரு மறந்துடும் ஆணையிடு. நீ என்னைக்காவது ஆணையிட்டியா? ஊர்ல இருக்கு உனக்கு கிறிஸ்துவன் சொல்றதுக்கே வெக்கமாகுது. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்றாரு ஆணையிட்ட மறுபடியும் தோசம் தோசைங்க. அந்த வார்த்தைக்கு என்ன தெரியும் மீனிங்?
பரிகாரம் செய்யப்படாத காலத்துல ஆண்டவர் கண்டு காணாதவராக பரிகாரம் என்ன? தேவன் தம்முடைய குமாரன் அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்தாமல் இருக்கும்போது இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் இல்லாம பிரமாணத்தை கை கொள்ற அந்த யூதர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா இப்போ எல்லாருக்காகவும் அல்லேலூயா. யோவான் சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப பரிகாரம் நடந்துச்சு. ஆனா எல்லாரும் என்ன செய்யப்படணும்? ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சீக்கிரம் வாசிங்க. மாம்சமான யார் மேலும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு தான் எல்லா மாம்சத்தின் மேல அதிகாரம், பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் தைரியமா இயேசுவின் நாமத்தை நம்ம பிசாசு என்ன செய்யறோம்? ஓட்டுறோம். அந்த இயேசுவின் நாமத்தை கேட்ட உடனே பிசாசு ஓட காரணம் தெரியுமா? அந்த மனுஷன் மேலே இந்த இயேசுவுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. அடுத்து சீக்கிரம் நம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் ஏசாரிந்து எல்லாவற்றையும் என்ன செய்தாரா? ஒப்பு கொடுத்துட்டார். நீ ஜெபம் பண்ணு, பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்து எல்லாமே உன் ஜெபத்தின் மூலமா இந்த தேசத்துல நிறைவேற ஆரம்பிக்கும். அடுத்தது எல்லா ஆத்துமாவும் யாருடையது? ஆச்சரியமா இருக்கு. உன் கிராமத்தில் இருக்கிற, உன் கமையில இருக்கிற, நான் இலங்கையில் இருந்ததுனால அந்த கமைன்னு சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்லுவாங்க? அட்டியா. இதை அங்க இலங்கையில் கமைன்னு சொல்லுவாங்க. இந்த கமையில் உள்ள எல்லா ஆத்துமாக்களும் யாருடையது? இங்க உள்ள எல்லா ஆத்துமாக்களும் யாருடையது? பிசாசு ஒருபோது கிளைம் பண்ண முடியாது. நாம் அது தெரியாததுனால எல்லா ஆத்துமாவும் பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, ஐயா இது எல்லாமே எங்க ஆத்துமா, எங்க தேவனுடைய ஆத்துமா. அல்லேலூயா. ஒன்னும் பிசாசு சொந்தம் பண்ண முடியாது. அடுத்த வாசிங்க. எல்லா ஆவி வருகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒருத்த மனுஷன் இறந்தான்னா அவன் ஆவி எங்க போகிறது? தந்த தேவனிடத்துல போகிறது. அந்த வசனம் இல்லையா? வாசிங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவன். அந்த வார்த்தை முக்கியம். யாரு வாசித்தது? என்னடா ஸ்பீக்கர் ஆப்பிள் பேர் இல்லாம இப்படி கிடையாது. அந்த வசனம் என்ன வசனம்? அதை எழுதிக்கிங்க, அது மேல எழுதிக்கிங்க. அந்த வார்த்தை வாசிங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு என்ன செய்கிறது? அப்ப எல்லா ஆத்துமாவும் யாருடையது? தேவனுடையது. எல்லா ஆவி எங்குதான் போகுது? ஆமென். அது நரகத்துக்கு போல. ஆவி எல்லாமே என்ன செய்யுது? எல்லாமே ஆண்டவர்கிட்ட போகுது. அடுத்து என்ன இருக்குது? மிச்சம் ஆவி ஆத்துமா. அடுத்து மிச்சம் என்ன இருக்குது? சரீரம். வாசிங்க. அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை என்ன செய்வீர்களாக? அப்ப எந்த மனுஷனும் சரீரத்தை பெற்றிருக்கிறானோ அவனுக்கு அந்த சரீரம் என்ன கிடையாது? சொந்தம் கிடையாது. ஏன் தெரியுமா? அதை டிசைன் பண்ணவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சீப் டிசைனர் யாரு சொல்லுங்க? நம்ம டிசைன் பண்ணா காலைல சொன்ன மாதிரி தான். மூக்கு எப்படி திரும்பி இருக்கும்? இப்படி திரும்பி எல்லா மழையும் எங்க இதுல போயிருக்கோம்? மூக்கு கூட தான் போயிருக்கோம். நம்ம செஞ்சோம்னா அப்படி செஞ்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் கரெக்டா பர்ஃபெக்டா முகத்தை வச்சிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு. அடுத்து வாசிங்க. சீக்கிரம் மாம்சத்தையும் இருக்க
அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால் என்ன செய்தாரா? அல்லேலூயா. இதான் பரிகாரம். நாம மாம்சத்தை இரத்தத்தை உடையதா இருக்கிறது போல நம்மை மனுக்குலத்தை மீட்கும்படி இயேசு அவர் என்ன வந்தாரா? மாம்சத்தை இரத்தத்தை உடையவரா எங்க வந்தாரா? இந்த பூமிக்கு மனுக்குலத்தை மீட்கும்படி வந்தார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சீக்கிரம். அவரை நமக்காக பாவமாக்கினார். இதனால்தான் இயேசு மாம்சத்தை இரத்தத்தை உடையவர் வந்தார். நம்ம பாவத்தை அவர் எதுல சுமக்கணும்? அவருடைய சரீரத்தில் சுமக்கணும். அடிச்சு நமக்காக அவர் என்னவானா? சாபமானார். அதனாலதான் அவர் மாம்சத்தில் வந்தார். அப்ப எல்லா மனுஷனுடைய பாவத்தை ஏற்கனவே சுமந்துட்டார். அல்லேலூயா. எல்லா மனுஷனுடைய சாபத்தை இயேசு செஞ்சிட்டாரு, சுமந்துட்டார். அப்ப ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன எல்லாவற்றையும் இயேசு செஞ்சு முடிச்சிட்டார். அடுத்த வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் என்னவானாரு? தரித்திரரானார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ சொல்லுங்க, பாவம், சாபம், தரித்திரம், இது எல்லாமே என் மேல இருந்துச்சு. இதை அவர் தன் மீது ஏற்றுக்கொள்ளும்படி தான் என்னை போலவே மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். அப்ப மனுஷனுடைய எல்லா பாவம், சாபம், தரித்திரத்தை இயேசு சுமந்தார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது ரொம்ப ஈஸியாகிட்டார். ரொம்ப ஈஸியாகிட்டார். நீ மட்டும் ஜோமன் உட்கார். தேசத்தை கத்தர் சீக்கிரத்தில், பட்டணத்தை தேசத்தை சீக்கிரத்தில் கத்தருடைய ஆண்டுடைய சமூகத்தில் நம்மால் கொண்டு வர. அடுத்த வாசிங்க. ஒவ்வொருவருக்காக அவர் என்ன செய்தாரா? மரணத்தை என்ன செய்தாரா? ருசி பார்த்தார். டேஸ்ட். சாம்பார் நல்லா இருந்துச்சு மதியானா? சரி, கொஞ்சம் உப்பு நல்லா இல்லை, கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் உப்பு. சாம்பார் நல்லா இருந்துச்சா இல்லையா? எனக்கு சாம்பார்ல மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். மாங்காய் போட்டுருக்கீங்க எங்கே ஃபஸ்ட்டு? மாங்காய் இல்லையா? அப்போ எனக்கு வேணாம் சாம்பார். எனக்கு சாம்பார்ல மாங்காய் போடும். இல்லையா? ஏன்? இயேசு ஒவ்வொருடைய மரணத்தை எப்படி டேஸ்ட் பண்ண, பரலோகத்தை டேஸ்ட் பண்ணலாம். ஓ, விண் மகிமை கண்முன் கண்டேன், பரலோகத்துடைய மகிமை, ஆனந்தமே, பரமானந்தமே, பயங்கர சந்தோஷம், கோடி தூதர்கள். ஆனா மரணத்தை எப்படி நீங்க ருசி பார்க்க முடியும்? ஒரு சம்பவத்தை சொல்ல, என் வாழ்க்கையில் நடந்துச்சு. நாகர்கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறேன். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ட்ரெயினில் படுத்திருக்கிறேன். எனக்குள்ள ஒரு மாதிரி கிடினஸ் மாதிரி இருந்துச்சு. நான் எழுந்து உட்கார்ந்தா நான் எனக்குள்ள போட்டிருக்கிற இந்த பனின்னு டைட் ஆகுது. அந்த பனின்னு நனைஞ்சு டைட் ஆகி, அதுக்கு மேல போட்டிருந்த டிஷர்ட் நனைஞ்சு அதுவும் டைட் ஆகி என்னை இறுக பிடிக்குது. அப்போ நான் வள்ளியூர் பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு, ட்ரெயின் அங்கே போட்டிருந்தேன். அது பக்கத்தில் அந்த பிளாட்பார்த்தில் இறங்கி உட்கார்றேன். என்னால் என்ன செய்ததுன்னே தெரியல. நான் கீழே இன்னைக்கு எப்போ வேணாலும் கீழே விழுந்துருவேன். நல்லா கவனிங்க. எனக்கு லோ ப்ரெஷர் ஆகி, லோ சுகர் ஆகி, என் சரீரத்தில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வேர்வையா வெளியே வந்ததுனால நான் மரணத்துக்கு பக்கத்தில் போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த பிளாட்பாரத்திலிருந்து ட்ரெயினுக்குள்ள ஏறுவனான்னு எனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. எப்படியோ டம் பிடிச்சி ஏறிட்டு நான் சொல்றேன், இது ப்ரெஷர்ல, லோ ப்ரெஷர், சுகர், லோ சுகர்ல தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட போய் கேட்குறீங்க. ஐயா பிஸ்கெட் இருக்குதா? ஐயா சாக்லேட் இருக்குன்னா அவன் என்ன என் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து அவன் பார்த்துடுறான். இல்லைடா, இவன் வந்து நம்ம கிட்ட பிஸ்கெட்டு சாக்லேட்டு கேட்குறானே அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு மாதிரி கிடினஸ்லாம் இருக்கு, என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு பிஸ்கெட் கொடுங்க, எனக்கு ஒரு. அவன் சொல்றான், சார் இப்போதான் சார் நாங்கள் சாப்பிட்டோம். ஐயோ ஒண்ணுமே இல்லைன்னு அவன் பார்த்துடுறான். அடுத்ததுக்கு போனேன், அடுத்த இதுக்கு போனேன், அங்கே கேட்டேன், அடுத்ததுக்கு போனேன். கேட்கும்போது, சார் நாங்கள் சாப்பிட்டு மீதி வச்ச பிஸ்கெட் இருக்கு சார் அப்படின்னா. முடியாத வாங்கிட்டு வந்து
என் இடத்துல உட்காந்து கட 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 மென்று அதை முழுங்கி போன பிறகுதான் எப்படி அமையுது. நல்லா நீங்க இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது அவருடைய நல்லா போனீங்க, ரொம்ப முக்கியம். வேர்வு மட்டும் வரல, வேர்வெல்லாம் வடிஞ்ச பிறகு ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ உலகத்தின் பாவத்தை அவர் எந்த அளவுக்கு சுமக்கும் போது அவர் டிப்ரெஷனும் அழுத்தம் மன அழுத்தம் உடையவராக இருந்தார்னு யோசித்து பாருங்க. சரீரத்தில் இருக்கிற எல்லா தண்ணியும் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இப்போ சரீரத்தில் இருக்கிறது எது? ரத்தம் தான். அந்த ரத்தம் கொட்டுதான், இப்போ கொட்டுதான் வெளியே. ஆச்சரியமாக இதான் இது கெத்செமனே தோட்டத்தில் அவர் அனுபவிச்சதில்லை. ஒவ்வொருவருக்காகவும் ஒரு மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சாரா, அந்த மரணத்தை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார். ரத்தத்தின் பெருந்துளிகளாக அது வெளியே வந்தது. பிரஷர் பிரஷர். ஒவ்வொரு மனுஷனுடைய பாவம் அவருக்கு முன்னாடி வந்துச்சு. ஒவ்வொரு மனுஷனுடைய மீறுதலும் அக்கிரமம் அவர் மேல வந்துச்சு. அது மேல வர 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 இவர் ஜெபம் பண்றார், பிதாவே உங்களுடைய சித்தமானால் இந்த பாத்திரம் விட செய்யணும். இதுக்காக தான் ஜெபம் பண்ணார். ஏன்னா இப்போ வேர்வை கொட்டிட்டே இருக்குது. அவருக்கு தெரியும் வேர்வை போன பிறகு ரத்தம் வருது. அவர் சொல்றாரு, இந்த பாத்திரம் விடை கொட்டி நீங்க குடும்பம்னா நீங்கட்டும், ஆகிய உங்களுடைய சித்தத்தின்படி என்ன செய்ய கடவுது. ஒவ்வொருவருக்காகவும் உன் கிராமத்தில், நம்ம பட்டணத்தில், நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் இயேசு மரணத்தை ரசிப்பார். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணினா அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவது. அடுத்த வருஷம் வாசிக்கிறோம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்தில் மீட்டெடுக்கும்படி விடுதலை பண்ணும்படிக்கு. அப்படியானா அடுத்த வருஷம் அவராலே என்று வேறொரு ஆள் என்ன கிடையாது, ரட்சிப்பு என்ன கிடையாது. இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு எல்லாம் சொல்லி வானத்தின் கீழே மனுஷனுக்குள்ளே இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யப்படவில்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இண்டிவிஜுவலான ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள ரட்சிப்பை பெறும்படி அவர் ஒவ்வொரு மனுஷனுக்காக எல்லாத்தையும் சுமந்துட்டார். இன்னைக்கு ஒரு ஃபோக்கஸ் நம்முடைய அந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் இந்த ஜெபத்தை விடவே. அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமார் என்ன செஞ்சாரா, வெளிப்பட்டார். அடுத்த வாசிங்க. இந்த பூமியில அவருடைய நாம மாத்திரமே. ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேல அவருடைய நாமம் தான். ஆமென். அடுத்த வாசிங்க. உரிந்து கொண்டு வெளியேற கோலமாகி சிலுவையில் அவர் என்ன செய்தாரா, வெற்றி பெற்றார். ஜெயம் ஜெயம் நமக்கு ஜெயம். ஆமென். அடுத்த வருஷம் வாசிங்க. சீக்கிரமா சாத்தானை நீ இப்படி ஜெபம் பண்ணிட்டே வச்சுக்க, ஒரு நாள் நடக்கும். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவனான சீக்கிரமாய் சாத்தானுடைய தலையை நசுக்கி யார் காலை கீழே போடுவாரு? இந்த ஜெபிக்கிறவருடைய காலின் கீழே அவர் போடுவது. நீ போய் சும்மா ஜெபம் பண்ணவே அற்புதம் இருக்கு. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அந்த ஸ்தோத்திரம் பண்ண எல்லா வியாதிக்கும் ஜெபம் பண்ணக்கூடிய தைரியம் செஞ்சிருக்கு. அடுத்து வாசிச்சு இப்போ பாருங்க. இப்போ அடுத்த ஒரு இது என்னன்னா, எல்லா ஜாதிகளும் என்ன வசனம்? சங்கீதம் 2:8. இப்போ நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? இந்த வசனத்தை சொல்லும்போது நான் சொல்லுவேன், எங்க மதுரை ஒரு பெல்ட்ல இருக்குது. கம்பம், தேனி, மதுரை, சிவகங்கை. கம்பம், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். இந்த
இந்த பெல்ட்ல சில குறிப்பிட்ட ஜாதிகள் கோல் வச்சு கொண்டு இருக்குது. நான் என்ன தெரியுமா செய்வேன்? அங்க அந்த வசந்த வாசிங்க, என்னை கேளும். அப்ப நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை கேளு. ஆண்டவர் நீங்க சொல்லுங்க, என்னை கேளும். தேனி, கம்பம், மதுரை, ராம்நாத், சிவகங்கை பகுதியில் இருக்கிற இந்த ஜாதிகளை எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என்னைக்காவது நீ கேட்டிருக்கிறியா? உன் ஊர்ல எத்தனை ஜாதிகள், எத்தனை பேர் இருக்குது? நீ சொல்லணும், அத்தனை என் சபைக்குள்ள வரணும் ஆண்டவரே. நான் சொல்லியிருக்கிறேன், சாக்கடாடுறவனும் என் சபைக்குள்ள இருக்கணும். சாவுக்கு மோல் அடிக்கிறவனும் எங்க இருக்கணும்? சொல்லும். அது பேர் தான் சபை. ஒரே ஜாதியை வச்சிருந்தா நீ ஜாதி சங்கம் நடத்துறன்னு அர்த்தம். நாம் எது நடக்கல? ஜாதி சங்கம் நடத்தல, நம்ம சபை நடத்துகிறோம். எல்லா இன மக்களும் எங்கே வந்து தேவனை வந்து பணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க. எல்லா ஜாதிகளும் வந்து பணிந்து, ஆமென், அல்லேலூயா. எல்லா ஜாதிகளும் வந்து நமக்கு முன்னதாய் பணிந்து கொள்ள அழைச்சு அடுத்த வருஷம் மறுபடியும் எந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு? எல்லா ஜாதி. ஆமென், ஆமென் சொல்லுவோம். எல்லா ஜாதி. என்ன ஜாதி? எல்லா ஜாதி. என்ன ஜாதி? எல்லா ஜாதி. என்ன ஜாதி? உன் ஜாதி இல்லை. அங்க இங்க தொட்டி ஆகிட்டே வருவீங்க. கதவு சொல்லும் எல்லா ஜாதி. படிகாஸ், தோடாஸ், கோடாஸ், குறும்பல், பனியாஸ், இருளர், காட்டு நாயக்கன். இத்தனை ஜாதிகளும் யாரை வந்து படித்து கொள்ளணும்? விசுவாசிக்கிறேன். நீ இன்னும் சொல்லுங்க, அதுக்குள்ள நுழைய முடியல, இதுக்குள்ள நுழைய முடியல. உன்னால நுழைய முடியாது. ஆவியானவர் நீங்கள் என்ன செய்யுது? உன்னை கொண்டு போவார். ஒரு நாள் உன்னே கொண்டு போவார். இப்ப நீ சொல்றீங்க நுழைய முடியலன்னு, ஆண்டவர் உன்னை கொண்டே அந்த கமைக்குள்ள நுழைய வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லு, சகல ஜாதிகள் சொல்லு. படுகாஸ், தோடாஸ், கோடாஸ், குறும்ப, பனியாஸ், இருள, காட்டு நாய்க்கு. இந்த குறும்பர்ல மட்டும் 6 வித பிரிவுகள் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அதுல 3 குறும்பாஸ், ஜெனு குறும்பாஸ், ரைட், ஏதோ ஒண்ணு. அலு குறும்பாஸ், உரளி குறும்பாஸ், பெட்டா குறும்பாஸ், தாளுக்கர் குறும்பாஸ். இந்த குறும்பர் இடத்துல 6 விதமானது இருக்குது. கூகுள்ல போட்டா வருது. இப்பதான் வந்து எழுதுனது. இப்பதான் கூகுள்ல இது எழுதுனது. வடிகாசுல 4 இருக்குதா? என்னது அது? அதான் வச்சுக்க. யாருக்கா தெரியுமா? அது இத்தனை இருக்குது. இத்தனை ஜாதியிலே செய்ய எங்க வரலாம்? அல்லேலூயா. தேவன் தொடாத ஜாதிகள் எதுவுமே கிடையாது. தேவன் தொடாத மனிதர்கள் எதுவுமே. அவன் எவ்வளவுதான் இரும்பு திரையின் மறைவிலே இருந்தாலும் கர்த்தர் இரும்பு சாண்டார்களை உடைத்து, வெட்கிற கதவுகளை உடைத்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறது. அந்த காலத்தில் உள்ள வெளிச்சத்தில் இருக்கிற ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரு? இவங்க மறைஞ்சு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு நாளிலே வந்து அவர்கள் சபை கட்டும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணணும். இந்த நீலகிரி மாவட்டத்தில் எல்லா ஜாதிகளுக்குள்ள கர்த்தருடைய ஆலயம் இருக்கலாம். இனி என்ன செய்யக்கூடாது? என்ன சொல்லக்கூடாது? உள்ள போக முடியல, நுழைய முடியல, இப்படி பேசக்கூடாது. முழங்கால் போடுற யாரை கொண்டு கட்ட செஞ்சு அந்த செய்தி நீ கேட்கும்படி செய்வார். அல்லேலூயா. நீ கொண்டு செய்வாரு. அதே சமயத்தில் யாரை கொண்டே செய்து ஜெபிக்கிற நீ அதை கேள்விப்படும்படி கத்த கிருபை செய்வார். அல்லேலூயா. இத்தனை ஜாதிகள். அந்த வசனத்தை வாசிங்க.
அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கிறேன். நான் பார்த்தத விஷன்ல பார்க்கிறான். நீ விஷன்ல பார்க்கணும். யோவான் ஸ்நானகன் நடக்க போறத பார்க்கறான். இப்போ என்ன பார்க்கறான் பாருங்க. இதோ மறுபடியும் அவன் சொல்றான் பாருங்க. சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்கள். ஒவ்வொருத்தரும் படுக ஒரு பாஷை பேசுறாங்களா, குறும்புற ஒரு பாஷை பேசுறாங்களா, இந்த எல்லாரும் வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. எனக்கு படுக பாட்டு ஏகவா ஏகவா. ஓ அப்படியா? எனக்கு தெரியாது. எசகவாவா என்ன பாட்டு அது? உங்களுக்கு தெரியாத படுக பாட்டு சொல்லி கொடுங்க. படுக இங்க ஆளக்கணும். ஒரு 2 படுக பாட்டை பாட்டு அடுத்த சர்வீஸ்ல பாடணும். ஒரு சீடியை போட்டு 100 பாட்டு எழுதி வச்சிருக்கிறான். அது எனக்கு பிடிச்சமான பாட்டு. அது என்ன பாட்டு? பாருங்க. அது என்ன மீனிங்? என்ன அன்பு என்னங்க இது? ஒரு படுகாக்காரன் பாடுறான். என்ன அன்பு, எத்தனை அன்பு, என் மீது அன்பு. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற உனக்கு தெரியல, மதுரையில காஞ்சி போய் இருக்கிற நானு பல நாளா அந்த பாட்டை மாத்தி மாத்தி பாடிட்டு இருக்கிறேன். நமக்கு சொல்லி கொடுத்தது அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப பார்த்த லிரிக்ஸே மாறி கிடக்கு. என்ன தேவ அன்பு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பயப்படுவதாக. வாசிச்சிட்டு ஒருவனும் என்ன கூடாதமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து என்ன அங்கி? ஆமென். அல்லேலூயா. வெள்ளைக்கார வெள்ளை அங்கி போட்டா நல்லா இருக்கும். கருப்பா இருக்கிற வெள்ளை அங்கி போட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கருப்பா பயங்கரமா. ஆனா பரலோகத்துல அது கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க. எல்லாம் என்னவா? வெள்ளை அங்கிகளை தரிச்சு. இதெல்லாம் விஷயம் பார்க்கற. நீ பார்க்கணும். அவன் சபைக்கு முக்காடு போட்டு வந்து என்ன செய்யணும்? உட்காரணும். தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா சொல்லணும். உங்க விஷயங்களை பார்க்கணும். நீ போட்டி இன்னைக்கு நுழைய முடியாத ஜாதியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன செய்யணும்? உட்காரணும். அவன் பாட்டு பாடணும். அவன் பாஷையில சாட்சியை சொல்லணும். நீ டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அல்லேலூயா. சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். எங்க நிக்கிறாங்க? சிங்காசனத்துக்கு முன்னாடி யாருனால தெரியுமா? இதே போல அநேகருடைய ஜபத்தினால ரட்சிக்கப்பட்டு அவர்கள் வந்தவர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நீலகிரி மாவட்டத்தில் உன்னுடைய ஊர்ல இருக்கிற எல்லாம் ரட்சிக்கப்படும். ஆமென். அடுத்ததாக சரி, அதுவான எல்லாம் எழுந்திருக்கு. மணி 7 ஆயிடுச்சு. 6 மணிக்கு எங்களை கொடுத்தாங்க. 1 மணி நேரம் போனது சரியில்லை. இன்னும் 1 மணி நேரம் நடத்துனாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சா 1 மணி நேரம் போனது? எனக்கே தெரியல. சாப்பிட்ட உனக்கே தெரியல. சாப்பிட்டாத இன்னைக்கு எப்படி பாரு. அல்லேலூயா. 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 இப்போ ஒரு 3 ஜெபம் குறிப்பாக சொல்லிக்க முடியும். முதலாவது, நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாத நம்ம சொந்தக்கார அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் இவர்கள் எல்லாம் ரட்சிக்கணும். எல்லாம் வலது கருத்து வயசு. ஆண்டவர் இந்த வசனங்கள் ஆண்டவரை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறாங்க. இந்த வசனங்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறாங்க. இந்த வசனங்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறாங்க. அப்பா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படாது. என் குடும்பத்துல பேரை சொல்ல, பேரை சொல்ல. உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களாம் இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் அவரை ரட்சிக்க முடியும். நீ பயப்படாத, கவலைப்படாத. எப்படி ரட்சிப்பார்னு யோசிக்காத. அல்லேலூயா. எல்லாம் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவு அடைவது பிதாவுக்கு சுத்தமா இருக்கிறது. சொல்லு, பேரை சொல்லு, பேரை சொல்லு. அப்போ அண்ணன் தம்பி பேரை சொல்லு. ரட்சிக்கப்படாது குடும்ப அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான், அவன் சொந்தக்கார பேர் எல்லாத்தையும் சொல்லு. உன் 2 பேரை கூட சொல்லு. ரட்சிக்கப்படலையா? அவனே கேட்ட ரட்சிக்காண்டவர்.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆயிரத்தி சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆண்டவரே ரட்சிங்க ரட்சிங்க ரட்சிங்க. ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிங்க ஆண்டவரே. ஏசப்பா இரவே ஆண்டவரே எங்க குடும்பத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படலையா, என் ரத்தத்தின் சம்பந்தமானவங்களை ரட்சிக்கப்படலையா. நல்ல இல்லையா, நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா தேவரீ நீ சகலவற்றையும் செய்ய வல்லவரையா. ஒவ்வொருவருக்காய் மரணத்தை ருசி பார்த்த தேவன், ஒவ்வொரு ரட்சிக்கப்படுவதற்கு நீ பரிகாரத்தை செய்து முடித்த தேவன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே கிரியை செய்யுங்க. ஆமென் ஆமென் ஆமென். யாராவது சுருக்கமா ஒரு நிமிஷத்துக்குள்ள ஜெபம். ஆண்டவரே சொல்லுங்க, இந்த ஜபத்தை இனிமே நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ரட்சிக்கப்படுற வரைக்கும் இந்த ஜபத்தை நான் விடவே மாட்டேன். இந்த வசனங்களை சொல்லி நான் என்ன செய்வேன், நான் ஜெபிப்பேன். அல்லேலூயா. இரண்டாவது என்னுடைய கிராமம். சொல்லுங்க, என்னுடைய நான் இருக்கிற ஊர், இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. சொல்ல அங்க இருக்கிற முஸ்லிம் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அங்குள்ள இந்துக்கள் பூசாரிகள் யார் இருந்தாலும் ஆண்டவரே அவங்க எல்லா தோட்டக்காரங்களா யார் இருந்தாலும் எல்லாம் ரட்சிங்க. எல்லாம் வலது கரத்தை வைத்து எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. அப்பா எங்க ஊர்ல ஆண்டவரே நாங்க குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிங்க சப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டே ஆகணும். சொல்லு, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டே ஆகணும் சப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டே ஆகணும் ஆண்டவரே. நீங்க சீக்கிரத்துல கிரியை செய்யணும் ஆண்டவரே. உங்களுடைய மகிமை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருவனும் விடக்கூடாது. சொன்ன அந்த வார்த்தையை சொல்லு, ஒருவனும் விடக்கூடாது ஆண்டவரே. ஒருவனும் ரட்சிக்கப்படாம போகக்கூடாது ஐயா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். பெரியவனும் ரட்சிக்கப்படணும், சிறியவனும் ரட்சிக்கப்படணும், வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும், வயதானவர் ரட்சிக்கப்படணும். அங்க உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இதற்காக சுருக்கமாக சொன்னேன். எல்லாரையும் ரட்சிக்கப்படணும், சிறியவர்களை ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நான் ஜெபிக்கிறதை நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்ததாக நான் இருக்கிற இந்த மாவட்டம் நீலகிரி மாவட்டம் 7,35,394 பேர் இருக்கிறாங்க. நீ 8 லட்சமே வச்சுக்க. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சென்சஸா இருக்கும். 8 லட்சம் பேர். சொல்லுங்க, 8 லட்சம் பேர். ஆண்கள் அதுல ஆண்கள் 3, பெண்கள் 3,75,000 பேர், ஆண்கள் 3,60,000 பேர். இது எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. எங்க நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற 6 ஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு. சொல்லுங்க, 6 ஜாதிகள் ரட்சிக்கப்படணும். 8 லட்சம் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே ஐயா அப்பா 6 தாலுக்காக்கள் ரட்சிக்கப்படணும். ஊட்டிக்காக சொல்லுங்க, ஊட்டிக்காக, குந்தாவுக்காக, குன்னூருக்காக, கோத்தகிரிக்காக, கூடலூருக்காக, பாண்டலூருக்காக. ஆண்டவரே இந்த 6 தாலுக்காவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த 6 தாலுக்காவில் உள்ள ரட்சிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த 6 தாலுக்காவில் ரட்சிங்க, இந்த 6 தாலுக்காவில் ரட்சிங்க ஆண்டவரே. 8 லட்சம் ஜனங்களுள்ள ஆண்டவரே இந்த ஊட்டியருக்கு ஆண்டவரே இந்த நீலகிரி மாவட்டத்தை ரட்சியாதவரே ரட்சியாதவரே ரட்சியாதவரே. நல்ல கவனி, இந்த நீலகிரி மாவட்டம் மட்டும் ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா இந்த 3 மாசம் இந்த லீவுக்கு வர்றவங்க, சீசனுக்கு வர்றவங்க எங்க பார்த்தாலும் வசனம் வந்துச்சுன்னா ஆச்சரியப்பட்டுருவாங்க. ஒவ்வொரு கடைக்கு முன்னாடி ஒரு வசனம், இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், இயேசு கிறிஸ்து ரட்சம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எல்லா ஓட்டலுக்கு முன்னாடியும் அவன் எல்லாம் மீதி கற்பனை பண்ணிப்பாங்க. கற்பனை பண்ணிப்பாங்க. அவன் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஏறும்பொழுது வழியேற தேவனுடைய வசனமா இருந்துச்சுன்னா அவன் விசாரிப்பான், என்ன அப்படின்னு அவன் சொல்லுவாங்க. இந்த நீலகிரி மாவட்டம் இயேசு கிறிஸ்துவினுடைய மாவட்டமா 8 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம். இந்த சீசன்ல தமிழ்நாட்டில் அதிகமாக விபச்சாரம் நடக்கிற இடம் இந்த நீலகிரி மாவட்டம்.
டூரிஸ்ட் வர்றாங்க, நிறைய ஆமென் பெண்கள் இங்கே விபச்சாரத்திற்காக கடத்தி கொண்டு வரப்படுகிறார்கள். நல்லா கவனி, அதர் ஸ்டேட்ல இருந்து கடற்கரை எங்க மாவட்டத்தில் யாரை வெளியே சேர்க்கிறார். இந்த சீசன்ல வருகிற எந்த பெண்களை கடத்தி கொண்டு வரக்கூடாதாண்டவர், எந்த வாடகை பிள்ளைகளை கடத்தி கொண்டு வரக்கூடாதாண்டவர். கர்த்தரை ரட்சிப்பீராக, கர்த்தரை ரட்சிப்பீராக. இந்த நீலகிரி மாவட்டத்துக்காக 8 லட்சம் ஜனங்களுக்காக இந்த